அந்த பானையில் எழுதுகின்ற முறை என்பது ஒரு வித்தியாசமான முறை. பானையில் ஒரு சாமானியன் மட்டும்தான் எழுத முடியுமே தவிர அரசனால் அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அரசனுக்கு பானைக்கு சம்பந்தமே கிடையாது. அரசன் பானையில் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பானைகள் எழுதுகின்ற முறை இருக்கின்ற காரணத்தினால் இந்த எழுத்து புழக்கம் தமிழ்நாட்டில் தான் உருவாயிருக்க வேண்டும் என்ற செய்தி இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அகழாய்வுகள் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. அதுதான் உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்த அகழாய்வுகளை 1672 பானை ஓட்டு எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவரைக்கும். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 1672 பானை ஓடுகள் எழுத்துக்கள் கண்டுபிடிக்காங்க. கீழடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு ஆண்டுகள் மேற்கொண்ட ஆய்வில் 108 பானை ஓடு எழுத்துக்கள் கண்டுபிடிச்சோம். அதே போல் கொடுமணலில் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை நீங்கள் தாண்டி வடபண்ணையை தாண்டி போனீங்கன்னா அந்த எழுத்துக்களே கிடைக்காது. தமிழ்நாடு எல்லையை தாண்டி கொட்டிப்பொருள்னு ஒரு இடம் இப்போ ரீசெண்டாக எஸ்குவேட் பண்ணாங்க நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில். அங்கே ஒரு பானை ஓடில் தமிழ் எழுத்து கிடந்தது. அந்த தமிழ் எழுத்து தான் இன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பிராகிருத எழுத்து நாம் சொல்லுகின்ற எழுத்தை தமிழி என்று அழைக்க வேண்டும் என்பதற்கான காரணமே இதுதான். ஏனென்றால் இந்த பகுதியில் தான் இந்த எழுத்து உருவாக்கம் நடைபெற்றுள்ளது என்பதற்கான ஆணித்தரமான ஆதாரங்கள் நம்முடைய தமிழ் மண்ணில் கிடைத்து கொண்டிருக்கிறது தான் உண்மை இங்கே. ஏன்னா உடனே ஒரு நாளில் ஒரு எழுத்து வந்துடாது. எழுத்துங்கிறது பல ஆண்டுகள் தேவைப்படும் எழுத்து உருவாக்கத்திற்கு. ஏனென்றால் மொழி எவ்வாறு உருவாகியது என்பது நமக்கு தெரியவே இல்லை இதுவரையும். நம்முடைய மொழி பழமையான மொழியாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மொழி எவ்வாறு உருவாகியது என்பது நமக்கு இதுவரையும் தெரியல. ஆனால் நம்முடைய இலக்கண நூலான தொல்காப்பியத்தை நாம் முதன்மையான இலக்கண நூலாக கருதுகிறோம். அப்பொழுது ஒரு மொழியில் இலக்கணம் என்பது கடைசி அத்தியாயம். என்றைக்குமே ஒரு மொழியில் இலக்கணம் என்பது கடைசியாக தான் வரும். என்றைக்குமே ஒருத்தர் கிராமர் கற்றுக்கிட்டு லாங்குவேஜை கற்றுக்க முடியாதுங்க. ஜென்ரலி நீங்கள் லாங்குவேஜை பேச ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிராமரை கற்றுக்க முடியும். கிராமர் என்பது மொழியை சீர்திருத்துவதற்கான ஒரு கடைசியாக செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கை. நம்முடைய தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல் என்று வைத்துக்கொண்டால் அப்பொழுது மொழி எவ்வாறு தோன்றி இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். மொழி தோன்றுவதற்கு பல ஆண்டுகளாயிருக்கும். அந்த மொழிக்கான எழுத்து உருவங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ஒளி வடிவங்களை கண்டுபிடித்து அந்த ஒளி வடிவத்துக்கு எழுத்து பயிற்சி நடக்கும். அந்த எழுத்து பயிற்சிக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், குறியீடுகள்னு சொல்லுவோம். அந்த குறியீடுகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குறியீடுகள் எல்லா அகலாயும் கிடைக்கும். கீழடியில் மட்டும் 2474 குறியீடுகள் கிடச்சிருக்கு. கீழடியில் மட்டும் 2 ஆண்டுகள் நடந்த அகலாய்வில் நான் சொல்கிறேன். அதே போல் தமிழகத்தில் பல எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் தோன்றினாலும் அந்த குறியீடுகள் கிடைக்கும். அந்த குறியீடுகள் தான் முதல் காரணமாக இருந்திருக்கிறது அந்த எழுத்து வடிவம் தோன்றுவதற்கு.